Okay, ma. We'll continue with this. So, இந்த டாபிக் வந்து என்னன்னா தி டாக்கிங் அபவுட் த்ரெட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னன்னா த்ரெட் த்ரெட் எப்படி இருக்குன்றது நம்ம எவாலுவேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட். வாட் யூ மீன் பை த்ரெட்? ஸோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸை நம்மள வந்து ஃபாலோ பண்ண விடாம நம்ம தடுக்கிற சில த்ரெட்டை வந்து நம்ம இங்கே பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ த்ரெட் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் அலோவிங் யூ டு பெர்ஃபார்ம் யோர் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் உங்களால பண்ண முடியல, இல்லை ப்ரொஃபஷனல் பப்ளிக் ப்ராக்டிஸ் உங்களால பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் தீஸ் த்ரெட்னால என்னால வந்து என்னோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸே என்னால ஃபாலோ பண்ண முடியல, என்னால அப்ஜெக்டிவா இருக்க முடியல, என்னால கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியல, ப்ரொஃபஷனல் டியூ கேர் எடுக்க முடியல, ப்ரொஃபஷனல் பிஹேவியர் பண்ண முடியல, ஏதோ ஒன்று என்னை போட்டு அமுக்குது. தட் அமுக்கிங் ஃபேக்டர் தான் த்ரெட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த த்ரெட்டை எப்படி வந்து அப்ரோச் பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த த்ரெட். எந்த த்ரெட் உங்களை வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸோட கம்ப்ளை பண்ண விடாம உங்களை தடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த த்ரெட். ரெண்டாவது அந்த த்ரெட் எப்படிப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எவாலுவேட்டிங் த த்ரெட். நம்பர் 3, ஒன்ஸ் இந்த இடத்துல த்ரெட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த த்ரெட்டை அந்த இடத்துல இருந்து நவுத்த முடியுமான்னு பாருங்க. கேன் யூ ரிமூவ் த த்ரெட்? ரிமூவ் இட். இஃப் யூ கான்ட் ரிமூவ் இட், ஐதர் யூ கோ அவே. சி, ஒன்னு த்ரெட்டை எலிமினேட் பண்ண, இல்ல நீ அந்த இடத்துல இருந்து வந்துரு. நீயும் அந்த இடத்துல வரவும் முடியாது. யூ ஹவ் ஆல்ரெடி கமிட்டட், பட் தெர் இஸ் அ த்ரெட். யூ கான்ட் எலிமினேட்டும் பண்ண முடியாது அந்த த்ரெட்னா. அட்லீஸ்ட் ட்ரை டு ரெடியூஸ் இட். ஓகே, ட்ரை டு ரெடியூஸ் இட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெடியூஸ் எப்படி பண்ணணும்னா, ஓரளவுக்கு டாலரபிள் லெவல்ல எரர் இருந்தா பிரச்சனை இல்லைல்ல, அந்த மாதிரி யூ ஹாவ் டு ரெடியூஸ் த த்ரெட் டு அன் அக்செப்டபிள் லெவல். வேற வழியே கிடையாது. நீங்க ஒண்ணு அந்த த்ரெட்டை எலிமினேட் பண்ணணும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணணும். எலிமினேட்னா 0 பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்றீங்க, டாலரபிள் லெவல்ல இருந்து அக்செப்ட் பண்ணுங்க. டாலரபிள் லெவல்ட்டையும் தாண்டிடுச்சுன்னா தயவு செஞ்சு யூ வித்ட்ரா ஃப்ரம் த என்கேஜ்மெண்ட். இதுதான் நம்ம சொல்ல போறது. ஸோ த்ரெட், evaluation of threat and safeguard that you are supposed to apply in order to reduce the threat to an applicable level or acceptable level. So first வந்து என்னென்ன த்ரெட் இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேவா? நம்பர் 1 செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட். நம்பர் 2 செல்ஃப் ரெவ்யூ த்ரெட். நம்பர் 3 அட்வோகேசி த்ரெட். நம்பர் 4 வந்து ஃபெமிலியாரிட்டி. நம்பர் 5 வந்து இன்டிமிடேஷன். டிஸ்பைட் நீங்க வந்து சி இன்டர்மீடியட்ல சாப்டர் நம்பர் 11ல இது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்னோட திருப்திக்காக நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்க வந்து மறந்திருந்தா கூட யூ வில் பி ஏபிள் டு ரெக்கலெக்ட் இட் ஃபாஸ்டர். ஸோ நம்பர் 1 செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட் அப்படின்றது என்னன்னா, நான் ஒரு கம்பெனில ஷேர் ஹோல்டரா இருக்கேன், இல்லை நான் ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கேன், இல்லை நான் ஏதோ ஒரு வகையில அவங்க கிட்ட வந்து ஒரு ஃபினான்ஷியலி நான் ஏதோ நோ ஐ எம் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் தட் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனை நான் ஆடிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு தவறு என் கண்ணில் பட்டுச்சுன்னா, வெதர் இட்ஸ் மிஸ்டேட்மெண்ட் ஆர் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், எனிதிங் ஃபார் தட் மேட்டர், ஐ வுட் ட்ரை டு கன்சீல் இட். நான் ஏன் அதை கன்சீல் பண்ணணும்? ஏன்னா அது வெளியில வந்துச்சுன்னா அது எனக்கும் பாதகமா இருக்கும். பிகாஸ் இஃப் த பாஸ் கோஸ் டவுன், எம்ப்ளாயி கோஸ் டவுன் டு, விச் மீன்ஸ் நான் வந்து ஆடிட் பண்ற ஆர்கனைசேஷன் வந்து எனக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுத்துட்டு இருக்காங்க மந்த்லி. அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, சரி சின்ன விஷயம் தானே மறைச்சிடலாம், சின்ன விஷயம் தானே மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யூ வில் ஆக்ட் ஆன் தேர் பிஹாஃப், நாட் ஆன் த பிஹாஃப் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த மாதிரி வரும்போது உங்களை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ரெண்டாவது பட்சமா தள்ளி வச்சிடுறீங்க. தட் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட். So a threat that a financial or other interest will inappropriately influence a professional accountant's judgment or behavior. So that's called as self-interested. Another, the threat that a financial or other interest will inappropriately influence me, okay, my judgment, my behavior, what I'm going to do, எல்லாத்தையுமே அது ரொம்ப inappropriate இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எது? ஒரு ஃபினான்ஷியலோ இல்லை அதர் இன்ட்ரெஸ்டோ எனக்கு அந்த கம்பெனில இருக்கு. என் ஹஸ்பண்டே அங்கே ஒர்க் பண்றாங்கப்பா, அந்த கம்பெனியோட பெரிய ஃப்ராடை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐ வில் ட்ரை டு கன்சீல் இட். நோ, வை ஷுட் ஐ பிரிங் த என்டையர் கம்பெனி டவுன் வேர் மை ஹஸ்பண்ட் இஸ் த CFO? ஐ வுடன்ட் டூ இட். So if I have any financial interest or any other interest with that organization, then I would definitely not do things appropriately. So my inappropriate influence, my inappropriate judgment of behavior is because I have a personal interest, whether it is a financial interest or any other interest, but I do have an interest in that company. So I can't do it properly. Number 2, self-review threat. Self-review threat is when you do something and you evaluate the same thing. For example, நீங்க வந்து
ஒரு கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸ்ல வந்து இண்டேஸ் 16 அவங்களுக்கு அப்ளிகேஷன் தெரியலன்னு சொல்லி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த ஆர்கனைசேஷனுக்கு அந்த இண்டேஸ் 16 படி அந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை ரெடி பண்ணி கம்பைல் பண்ணி கொடுத்ததே நீங்க தான். இப்போ நீங்களே எப்படி அதை ஆடிட் பண்ண முடியும்? பிகாஸ் யூர் ஆடிட்டிங் த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தட் யூ டிட். நீங்க எழுதுனதுல உங்களால இப்படி தப்பு கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணு, நான் எப்பவுமே சொல்வேன், நம்ம செஞ்ச விஷயத்த நம்மளே பார்க்கும்போது அதுல தப்பே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு, அப்படியே தெரிஞ்சாலும் அதை நம்ம வெளியில சொல்லாம மறைக்க ட்ரை பண்ணுவோம், அது ரெண்டாவது த்ரெட். த்ரெட் நம்பர் 1 இஸ் தட் when you perform something and then you evaluate the same thing that you've done. நீங்க எழுதுனதை நீங்களே evaluate பண்ணும்போது you will be at a very negative situation. You have a negative advantage, meaning thereby you'll not be able to find out the fault in it because you've done it. You're closely associated with it. You know what you went through to prepare that report. So you were like, okay, I've done it right. I've taken so much of effort to prepare this report. What's wrong in that? It's my report. I have done it diligently, with due care, with professionalism. How can it go wrong? How can it go wrong என்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கும்போது you cannot find fault in it. But ஒருவேளை நீங்க அதை தப்ப கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கூட, நீங்க கண்டுபிடிக்கல, இப்ப வேற யாரோ கூட கண்டுபிடிச்சாலும் you will not try to bring it out because it's a work that is performed by you. You don't want to ruin the how do you call, you don't want to ruin the work's importance by degrading it, saying that there is a mistake அப்படின்னு நீங்களே சொல்ல விரும்ப மாட்டீங்க, because you know that's the work done by you. So what is self review threat? Reviewing the work done by you or by your apprentice or by your partner or உங்க ஃபார்ம்ல இருக்க இன்னொரு பார்ட்னர் அந்த வேலையை செஞ்சுக்கலாம், உங்க எம்ப்ளாயி அந்த வேலையை செஞ்சுக்கலாம், உங்க கூட அசோசியேட்டா இருக்கிற உங்களோட அப்ரெண்டிஸ்ஷிப்ல இருக்கவங்க, ஆர்டிகல்ஷிப்ல இருக்கவங்க அந்த வேலையை பார்த்துக்கலாம். அந்த வேலையை போய் நீங்க ரிவ்யூ பண்ணும்போது அதுல ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சுன்னா யூ ட்ரை டு கன்சீல் இட். அதான் ப்ராப்ளம். அதுதான் வந்து செல்ஃப் ரிவ்யூ த்ரெட். Okay, the threat that a professional accountant will not appropriate, that is, he will inappropriately evaluate the results of a previous judgment made or an activity performed by அது அக்கௌண்டன்ட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், இல்ல அக்கௌண்டன்ட் தவிர வேற ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் கூட அதை பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த அதர் இண்டிவிஜுவல் யாரா இருப்பாங்கன்னா, ஒண்ணு அந்த அக்கௌண்டன்டோட ஃபர்ம்ல இருக்கிற மத்த எம்ப்ளாயீஸோ இல்ல இவர்கிட்ட ஒர்க் பண்ற அப்ரெண்டிஸோ இல்ல இன்னொரு பார்ட்னரோ அதை பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை ரிவ்யூ பண்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இல்ல உங்களை எம்ப்ளாய் பண்ணிருக்கிற அந்த எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன்ல வேற யாராவது அந்த வேலையை பண்ணிருக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு கம் அவுட் வித் ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? அதுதான் செல்ஃப் ரிவ்யூ த்ரெட். வாட் இஸ் தேர்ட் த்ரெட்? தேர்ட் த்ரெட் வந்து அட்வொகேசி த்ரெட். அட்வொகேசி த்ரெட் இஸ் அ வெரி 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 நூதனமான ஒரு ட்ரெண்ட். ஏன்னா நீங்க வந்து உங்களை வந்து உங்களுக்கு வந்து உங்க ஃப்ரெண்டை தெரியும், 12-13 வருஷமா நீங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க 2 பேரும். ஸோ நீங்க அவர் கம்பெனி ஆடிட்லாம் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து இதான் உங்களுக்கு செகண்ட் இயர் ஆஃப் ஆடிட்டிங். அந்த இடத்துல லாஸ்ட் இயர் யுவர் அப்பாயிண்டட், இந்த வருஷம் நீங்க வந்து அங்க ஆடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் சின்ஸ் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டை ஒரு 12-13 வருஷமா தெரியும்ன்றதுனால நீங்க வந்து அந்த இடத்துல தப்புன்னு சி ஃபார் எக்ஸாம்பிள் அவர் உங்களுக்கு தெரியும், பட் ஸ்டில் உள்ள ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஃப்ராட் மிஸ்டேக் நடந்தா நான் கண்டிப்பா அதை வந்து ஐ வில் ஒன்லி கிவ் ராங் ஒப்பீனியன் அப்படிங்கறதுல நீங்க ப்ராப்பர் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டை மெயின்டைன் பண்றீங்க. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் என்ன ஆகும்னா, அப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருப்பாரு, அவங்களோட கம்பெனில ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஏதோ லான்ச் பண்ணிருப்பாரு. அப்ப என்ன ஆகும், நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வெளியில நார்மலா ஏதோ ஒரு அவுட்டிங் போறீங்க, இல்ல ஏதோ அஃபிஷியலா ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க ஆடிட்டரா மட்டும் தான் நடந்துக்கணுமே தவிர உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்பீக்கரா, ஒரு மவுத் ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கரா இருக்கக்கூடாது. சோ நீங்க யாரையும் ஒருத்தர் வந்து அஃபிஷியலா பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு ஓகே மை ஃப்ரெண்ட் இஸ் தி சிஎஃப்ஓ ஹியர் தேர், அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுங்க, சூப்பர் ப்ராஜெக்ட், நீங்க டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களை அறியாம கூட நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக வக்காலத்து வாங்காதீங்க. டோன்ட் நோ அட்வொகேட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட். அந்த மாதிரி இடம். ஸோ உங்களுக்கு கிளையண்ட் ரொம்ப க்ளோஸா இருந்தா நீங்க ஒரு பாயிண்ட்ல நீங்க ஆடிட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனை மறந்துட்டு, because you know your friends so much, because you know the organization for a very long time, you'll try and help them out by saying that prospectus issue பண்ணிருக்காங்க, ஷேர் இஷ்யூ பண்ண போறாங்க, நல்ல கம்பெனி, ஷேரை வாங்கி போடுங்க, நல்லது அப்படின்னு ஒரு அவுட் ஆஃப் நல்ல எண்ணத்துல கூட யார்கிட்டையும் நீங்க சொல்லாதீங்க. பிகாஸ் அது ஒரு தேர்ட் பார்ட்டியோடைய கண் பார்வையில இருந்து, என்ன இந்த ஆள் என்ன ஆடிட்டரா அந்த கம்பெனிக்கு வந்து லவுட் ஸ்பீக்கரா வந்து எல்லா இடத்துலயும் ஷேரை வாங்கன்றா, சரியில்லையே இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாதீங்க. அதுதான் advocacy threat. Don't ever, the threat that a professional accountant will promote a client's or employing organization's position to the point, எந்த அளவுக்கு நீங்க ப்ரொமோட் பண்ணுவீங்கன்னா அக்கௌண்டன்டோட அப்ஜெக்டிவிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுற அளவுக்கு. இவர் என்ன ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்டா, இவர் என்ன ஆடிட்டரா, இவர் இப்படி நடந்துக்கிறாரு,
அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட அந்த ஒரு அப்ஜெக்டிவிட்டியவே வந்து காம்ப்ரமைஸ் பண்ற அளவுக்கு நீங்க போய் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் அட்வொகேசி த்ரெட். ஃபெமிலியாரிட்டி த்ரெட். வாட் இஸ் ஃபெமிலியாரிட்டி த்ரெட்? ஃபெமிலியாரிட்டி த்ரெட் அப்படிங்கிறது த த்ரெட் தட் உங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷனையோ அந்த எம்ப்ளாயரையோ இல்ல அந்த பாஸையோ whatever அவரை ரொம்ப நாளா தெரியும். அவர் ரொம்ப பாவம், ரொம்ப நல்லவர், அவர் தப்பே பண்ண மாட்டார், 20 வருஷமா எனக்கு அவரை தெரியும், அவர் தப்பே பண்ணதில்லை, ₹1 திருடினது இல்லை, ஆனா இந்த வாட்டி அவரோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஒரு 10 lakhs எடுத்து திருப்பி வச்சுட்டார் 5 daysல. பாவம் அவர், அவரை பத்தி நான் போட்டு கொடுக்க மாட்டேன், அவர் செஞ்சது தப்பு தான் இருந்தாலும் அவர் பாவம் அப்படின்னு நீங்க பழகின தோஷத்துக்காக எதையாவது மறைச்சு மாட்டிக்கிட்டீங்களோ. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ஃபெமிலியாரிட்டி த்ரெட். ஸோ ஃபெமிலியாரிட்டி த்ரெட் அப்படிங்கிறது the threat that due to a long or close relationship with the client or employing organization or a professional accountant will be too sympathetic to their interest or too accepting of their work. அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே அவங்க செஞ்சு தப்ப பாக்குறது. ஒரு ஆடிட்டரா இருந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ பார்க்காம யாரு தவறு செஞ்சாங்களோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த தவறை பார்க்கும்போது அது நியாயமா தானே தெரியும். So that's called as familiarity threat. And the last threat is the intimidation threat. What do you mean by intimidation? Intimidation threat அப்படிங்கிறது வந்து the threat that a professional accountant, okay, will be deterred. என்னோட வேலையை என்ன பார்க்க விடாம யாரோ என்ன மிரட்டுறாங்க, நீ ஒழுங்கா குட் ரிப்போர்ட் கொடுக்கல அவ்வளவுதான் உனக்கு சேலரியே நாங்க தர மாட்டோம், அடுத்த வாட்டி நாங்க அப்பாயிண்டே பண்ண மாட்டோம், எனக்கு தெரியும் உனக்கு வேற யாருமே மேஜர் கிளைண்டே இல்லைன்னு, நீ வந்து எங்களுக்கு மட்டும் பேட் ரிப்போர்ட் கொடுத்து பாரு உன்னை என்ன பண்றோம் பாரு, அப்படி அப்படியான உங்களை பயமுறுத்தும் போது அந்த பயத்தின் காரணமாக நீங்க ஒருத்தருக்கு சபார்டினேட்டா ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க உள்ளாக்கப்பட்டால் that is called as intimidation threat. So the threat that a professional accountant will be deterred from acting objectively because actual or perceived pressure, including attempts to exercise undue influence over the accountant. Okay va? With this we are finishing the class today. ஏன்னா நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபுல் த்ரெட்டை பார்த்திருக்கோம் இன்னைக்கு. அதே மாதிரி I have taught you all the fundamental principles. Okay, we have literally finished only 12 pages. But still இந்த 12 pagesல நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப பேசிக் ஃபவுண்டேஷன் with which the next next few pages or இதுக்கப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய சாப்டர் 19 நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா படிக்கிறதுக்கான பேஸ்மெண்ட் வந்து என்னன்னா இந்த ஃபவுண்டேஷன் தான். தட் இஸ் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸை பத்தி நம்ம படிச்சதாகட்டும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 4ல ஐ மீன் பார்ட் 3ல வந்து பார்ட் 4A 4B இருந்ததாகட்டும், அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை பத்தி நம்ம படிச்சது, இது எல்லாமே. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் இன் சர்வீஸ்னா என்ன, ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் இன் பப்ளிக் ப்ராக்டிஸ்னா என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு, ஸோ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் இன் சர்வீஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் பப்ளிக் ப்ராக்டிஸ் சொல்லி பழகணும். த்ரெட்டை பத்தி நீங்க ஃபுல்லா படிச்சிருக்கீங்க. ஒரு தடவை இந்த கிரீன் கலர் பாக்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா உட்காந்து படிச்சு எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை படிங்க. எஸ்பெஷலி கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியா, ஆமா ஃபர்ஸ்ட் ஒன் இன்டெகிரிட்டி, இது ரெண்டுத்தையும் ரொம்ப தரவா படிச்சு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏதாவது நான் கண்டென்ட் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது நான் டெஃபினட்டா ஐ வில் ஷேர் வித் யூ த்ரூ யூடியூப் மீடியம். அப்படி இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்து நான் ஷேர் பண்றேன். ஈவினிங் டைம் கிடைக்கும் போது அதை உட்காந்து பார்த்துடுங்க. ஏன்னா இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் இருக்கு 8 o'clock வரைக்கும். நான் ஏன் இப்பயே உட்காந்து ரொம்ப புஷ் பண்ணலன்னா, ஓவரா அட் டைம்ல போட்டு உள்ள புஷ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, அந்த உள்ள கிரகிக்கிற தன்மை மிஸ் ஆயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால ஃபர்ஸ்ட் இந்த நம்ம வந்து ஒரு 5:15 ஸ்டார்ட் பண்ணுவோம். 6:15, 7:15, 7:30, 7:40 ஒரு 20 minutes பிரேக்கா இருந்தா கூட 2 hours நீங்க கம்ப்ளீட்டா கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க. இந்த 2 hours கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் ரீடைன் பண்ண ட்ரை பண்ணுங்க, ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல ஒரு 1 hour கண்டென்ட் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு நாளைக்கு காலையில இதே மாதிரி 5:15 ஷார்ப்பா கிளாஸ்க்கு வந்துருங்க. we will finish to the extent possible. அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் பிளானுங்கிறத நான் நாளைக்கு கிளாஸ் முடியும் போது சொல்றேன். ஓகேவா? எந்த டவுட்டா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு டவுட்ஸ்க்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பரா படிக்கணும். ஒரு தடவைக்கு 100 தடவை எழுதி பாருங்க. 100 தடவை படிக்கிறதும் ஒரு தடவை எழுதி பார்க்கறதும் ஈக்குவல்னு சும்மாலாம் சொல்லல. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துல வந்து இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிஓஐன்னு போடுறீங்கன்னா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க 100 தடவை படிக்கிறதும் ஒரு தடவை அந்த சிஓஐ போட்டு ஒரு அன்டியூ இன்ஃபுளுன்ஸ்க்கு ஒரு யூஐ போட்டு பாருங்க. அடுத்த வாட்டி படிக்கும் போது அது ஞாபகம் இருக்கும், சிஓஐ யூஐ நம்ம போட்டோம் அப்படின்றது ஞாபகம் இருக்கும். ஸோ எழுதி 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 படிக்கும் போதும் அப்புறம் படிக்கும் போது ரொம்ப கவனத்தோட படிக்கிறதும்
அதே மாதிரி படிக்கும் போது நிதானமா நிறுத்தி அது என்னன்றது புரிஞ்சு படிக்கிறதும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம படிக்கிறதும் தான் நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட சக்சஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ மேக் இட் a point that you focus only on what you want. Don't focus on any other thing. Do it and you will definitely succeed in the examination. சரியா? Now நம்ம வந்து class finish பண்ணிக்கலாம். So நான் சொன்ன மாதிரி any other upcoming classes I'll share it with you in a private link. நீங்க மட்டும் தான் பார்க்கணும். Please don't share it with your friends. இல்லைன்னா நான் வந்து வெப்சைட்ல போட்டு உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். எப்படினாலும் ஐ வில் டூ இட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பிஃபோர் கமிங் டு த டுமாரோஸ் கிளாஸ் ஏதாவது அடிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுக்கறதா இருந்தால் நான் குரூப்ல கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பபாய் பபாய். யஷ்வந்த் குட் மார்னிங் சொன்னீங்களா? நான் சொல்லவே மறந்துட்டேன். யஷ்வந்த்க்கு குட் மார்னிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே யஷ்வந்த். தேங்க்யூ எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே. பபாய்.